அக்கா கூப்பிட்டு அரை மணி நேரம் அர்ரா புர்ரா புர்ரான்னு. டேய் செல்போனை பாக்கெட்ல வைடா. சரிக்கா. அண்ணா ஊர்ல இருந்து வராங்க, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா இல்லையா உனக்கு? என்னக்கா பண்ணோம்? அண்ணனுக்கு கறி மீன் எவ்வளவு பிடிக்கும், நீ போய் சீக்கிரமா வாங்கி. சரிக்கா. போயிட்டு சீக்கிரமா வாடா, என் பேர ஊர்ல இருந்து வரான். இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே தான் பார்க்கணும். கலை கலை. ஐயோ ஐயோ, இந்த வீட்டுல இருக்கிற கேள்விக்கு இருக்கியா இல்ல நீ இருக்கியா நான் இருக்கியான்னு தெரியல. யார பார்த்துட்டி அம்மா கிறுக்கின்ற? நீ தாண்டி அம்மா கிறுக்கி. சும்மா கத்திட்டே பின்னா உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா இல்லையா? அண்ணா ஊர்ல இருந்து வராதுன்னு போய் மசா நிக்காம போய் மசாலா அரைப்போ. நான் யாருக்கிறேன்? இந்த கேள்வி யாருக்கு சொல்லுங்க. ஐயோ, எனக்கு கை காலெல்லாம் உதவுது. பிபி சுகர் மாத்திரை போட்டு நான் போய் படுக்க போறேன்டி அம்மா. அந்த கேள்வி நடிக்குதுக்கா. கலை வாயை உடச்சிருவா, அமைதியா போ. கலை அம்மியில அரி, அப்பதான் டேஸ்டா இருக்கும். அம்மியில எல்லாம் அரைக்க மாட்டேன். காலையில தான் நான் மேனிக்கு இருப்பேன். நான் மிக்சில தான் அரைப்பேன். சரி, ஏதோ ஒண்ணு பண்ணு போ. ஐயோ ஐயோ, தம்பி வேற ஊர்ல இருந்து வரேன், நான் கையும் ஓடல காலும் ஓடல, எப்பதான் வருவாங்க? தம்பி வந்துட்டியா? வாப்பா வந்து உக்காருப்பா. எப்படி காக்குற? நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, நீ எப்படி பாருங்கிற? நல்லா இருக்கிறேங்கா. நான் பாட்டி எப்படி இருக்கிற? ஆறாது பேரண்டி எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன் பாட்டி. நீ எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கிறேன்டா. இன்னும் நீ சாவலியா? இல்லடா, உன்னை பார்க்க நீ உயிரை கையில பிடிச்சி வச்சுக்கிறேன். டக்குனு விட்டுரு. நான் பேரண்டி நீ எப்படி சொல்ற? சரி சரி. தம்பி தங்கச்சி அங்கா? தம்பி உனக்காக கறி வாங்க போயிடான்ப்பா. அந்தாக்கா போய்கிறான்? ஆமாப்பா, அவன் நடந்து போய்கிறான். அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துரு. அவனுக்கு ஏரோப்ளைன் கிடைக்கலையா? ஆனால் நடந்தே போய்க்கிறான். எங்க போய் ஊர் சுத்துறானோ? எப்போ வசனா எப்போ வராம்பு? கேள்வி உங்க புதுசா நான் கறி கடை வச்சுக்கிறேன். ஆனா வரேன், டக்குன்னு வெட்டி தரலாம். அப்படிக்க நான் எப்படா வந்தேன்? இப்பதான் தம்பி வந்தாரு. நான் நல்லா இருக்கேன். நான் என் ஃபோன் டிஸ்பிளே போயிடுச்சு, பேட்டரி போயிடுச்சு. என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், 2000 ரூபா வாங்கினாங்க. நேற்று 2000 ரூபாய் நான் உனக்கு ஐஃபோனே வாங்கி கொடுத்துறேன்டா. பேரண்ட் எனக்கு ஐஃபோன்? வயசான காலத்துல உனக்கு நேற்று கேள்வி ஐஃபோனு? நான் கிட்ட கேட்கலடா, என் பேரங்கிட்ட தானே கேட்டேன். எதுக்கு போயிட்டு ஐஃபோனு? நம்ம 2 பேரும் பிடி கால் பேச. கேள்வி அது பிடி கால் இல்லை, வீடியோ கால். நீ படிச்சுக்கிறேன், நான் படிக்கல. பிடி கால் தான் சொல்லுவேன். எல்லாரும் எப்படா வந்தீங்க? நல்லா இருக்கிறேன் பாப்பா. எப்படிக்கிறா? நல்லா இருக்கிறேண்ணா. என்னண்ணா அப்படி கருவடா கரையில இருக்கீங்க? என்கிட்ட வண்டிங்கல்ல, ஒரு மேக்கப் போட்டு ஜொலிக்க வச்சுடுறேன். படிப்பு நான் எப்படி போகுது பாப்பா? அது கையில போய் படிப்பு கேட்குற பாரு. எந்த நேரமும் கண்ணாடி என்ன கஞ்சன் மேக்கப் போட்டுட்டே தான் இருக்குது. அது கையில போய் படிப்பு கேட்குறேன். கல்வி சுமார் நீ. அண்ணா, நீங்க வரத்துக்குள்ள அந்த கேள்வி அடுத்த வாட்டி மாட்டே போடல, நானே கொண்டுருவேன். இன்னும் 3 மாசத்துல போட்டுடுறேமா? ஐயோ, உனக்கு என்னக்கா வேணும்? எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா, நீ சந்தோஷமா இருந்தாலே போதும். ஐயோ, என் பேத்திக்கு எவ்வளோ பெரிய மனசு. பரவாயில்ல, சொல்லுதா. எனக்கு ஒரு 15 பவுன்ல செயின் எடுத்து கொடுத்துருப்பா. அடி பாவி, இப்போதானடி எவ்வளோ பேர் நீ அண்ணா மேலே போதும். நான் அதுக்குள்ள 15 பவுன் கேட்குறேன். உங்க கட்டிக்கு அதெல்லாம் தேவையாடி? கேள்வி நீ அமைதியா, நான் என் தம்பி கிட்ட கேட்குறேன். உனக்கு என்ன பாப்பா வேணும்? அண்ணா, எனக்கு ஒரு சின்னதா ஒரு பியூட்டி பார்லர் வச்சு கொடுங்கண்ணா. அதுக்கு பியூட்டி பார்லர்ல வச்சு தராத, ஒரு பியூட்டி பைட் வாங்கி கொடு. நீ சும்மா அதை அண்ணன் கேட்டுக்கிறேன். உனக்கு என்ன பாப்பா வேணும்?
எனக்கு ஒரு பல்சர் பைக் மட்டும் வாங்கி தாண்ணா. எனக்கு பல்சர் பைக்ல வாங்கி தராத, கைலாங்கால டிவிசி வாங்கி கொடுறா, அதையே ஓட்டின்னு வருவான். உனக்கு என்னதுடா பல்சர் பைக்? நான் R15 வாங்கி தரேன். எங்க அண்ணன் தான், எங்க அண்ணன் தான்டா. நண்பா நண்பா, ஆனா இந்த கேவலமான பொருள் எங்க கேட்டா மாதிரியே இருக்குது. டேய் டாக்டர், நான் எப்படிடா இருக்கேன்? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன்டா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா. பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க? யாருடா அது? ஏய் டாக்டர் எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? நான் வீட்டில் நான் எப்படி இருக்கிறவா? ஏசப்பா கிருபையில் எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. வீட்டில் பசங்கடா எப்படி இருக்கிறாங்க? ஏசப்பா கிருபையில் எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. டேய் நான் அப்பா ஏசப்பா கிருபையில நீங்கடா. நீ வலிக்கிற, நீ சம்பாதிக்கிற. அப்பா ஏசப்பா கிருபையில நீங்கடா. எனக்கு ஏசப்பா பலன் தராரு, அதில் தான் நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன். இதெல்லாம் உண்மையான அன்பு இல்லடா. ஏசப்பாவோட அன்பு தான் உண்மையானது. நாங்கள் தான் வலிக்கிறேன், நாங்கள் தான் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு நான் ஏசப்பா நான் பலன் நான் கொடுக்குறாரு. ஆமாண்டா, இதெல்லாம் உண்மையான அன்பு இல்லை. ஏசப்பாவோட அன்பு தான் உண்மையான அன்பு. என் குடும்பத்து மேல தான் எனக்கு அன்பு வச்சுருக்கிறாங்க. உன் குடும்பத்தோட அன்பு உண்மையானது இல்லடா. ஏசப்பாவோட அன்பு தான்டா உண்மையானது. இப்ப பாக்குறியா என் குடும்பத்து மேல வச்சுருக்கிற அன்பு? சரிடா. போய் தண்ணி எடுத்துக்கோ போ. நான் இருந்துக்கிறேன், அங்க போய் நின்று பேசி நிறுத்தேன். இவன் திரும்ப போறான். இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நார்மலான இருமல் தான். இனிமேல் வராதுல இரும்ப. சரி நாங்க போய் உனக்கு சாப்பாடு எடுக்கணும். பார்த்தால என் குடும்பத்து மேல வச்சுருக்கிற அன்பு இதெல்லாம் உண்மையான அன்பு இல்லை. நான் வேணா ஒரு பிளான் சொல்றேன், அதை வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? நான் போயிட்டு வரேன்டா. பார்த்து போடா. அதெல்லாம் நேசப்பா பார்த்துப்பாரு. அப்படியே பழக்கொழியில் எங்கன்னா ஊத்துட்டு போறேன். எப்ப சாப்பாடு எடுத்துன்னு வரேன்? நாளைக்கு இன்னும் மாடி போட்டு எடுத்துன்னு வந்துக்கிறீங்க. தம்பி சாப்பிடுப்பா. கலையை போய் தண்ணி எடுத்துன்னு வா. தாங்கண்ணா, தண்ணி தாங்கண்ணா. டேய் டாப்பே, சீக்கிரமா போலீஸ் போன் டாக்டர் போன் பண்ணு. ஹலோ ஆச்சு? ஹலோ டாக்டர், எங்க அண்ணன் சாப்பிட்டு என் பேராண்டி உயிரை எனக்கு 15 பவுன் செய்துடா. ஏந்துடுறா. அடி பாவி, செத்துட்டு கூட போய் 15 பவுன் கேக்குறான் பாரு. நான் ஏழுங்க, நான் ஒரு சின்ன பியூட்டி பார்லர் தர சொன்னீங்களா? நான் ஏழுவே திண்டாது. ஆனா அவனா பியூட்டி பார்லரே தான். நான் எனக்கு ஆட்டோ பைக் வாங்கி தரேன்னா இவன் அதுக்கு மேல பைக்லயே இருக்கிறான். எப்பெல்லாம் ஒரு சுத்து வாங்குகிறான் போல அது. டாக்டர், என் தம்பி சாப்பிட்டுலாம் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். நீங்க நான் கொஞ்சம் பாருங்க. அங்க பாக்குறேங்க. உங்க தம்பி போயிட்டாங்க உங்களை விட்டு. ஐயோ தம்பி. டாக்டர், இதுக்கு எதனா வழி இருக்குதா? நர்ஸ் கொஞ்சம் அதுல இருந்து சிரஞ்ச் இருக்கான்னு பாருங்க. தாங்க டாக்டர், இந்த சிரஞ்ச் இருக்கு. பட் வந்து அவங்க குறைச்சிடுவாங்க, ஆனா அதை போடுறவங்க செத்துருவாங்க. நீங்க போடுறீங்களா? நாளா போல எங்க அண்ணன் போடுவாங்க. அப்ப நீங்க போடுறீங்களா? பல்சர் பைக்லாம் வேணும்னீங்களா? ஐயோ நான் போடல, எங்க அக்கா போடுவாங்க. சரி நீங்களாச்சும் போடுறீங்களா? அதெல்லாம் முடியாது. இவ இத்தனை வருஷமா ஃபாரின்ல இருந்து காசு அனுப்பினா அதுல நான் தான் குடும்பத்தை பாத்துக்கணும். எங்களுக்கு பதிலா எங்க பாட்டி போடுவாங்க. ஐயோ, பக்கத்து ஊர்ல கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலுக்கு பிரியாணி போடுறாங்க. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்.
சரி அடக்கம் பண்ணிடலாமா? ஏய் சீபா சரி அடக்கம் பண்ணி சீபா சீக்கிரமா மைக் வாங்கி போ சொல்லுங்க. வேற மொழிக்கு. சரி பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஐயோ எதுக்கானே டேய் தம்பி என்னடா இப்படியே நீயே சொல்ற, நாங்க எங்கடா போவோம்? அண்ணா ஏன்னா இப்படி சொல்றீங்க? என்னடா இங்க பத்துல போனா இப்படி ஏஞ்சி நிக்குதா? ஆச்சா தம்பி ஒன்னும் சாவலாம், சாவற மாதிரி நடிச்சுக்கிறான். ஐயோ எல்லாரும் வீட்டை விட்டு வெளில போங்க. நாங்க எங்கடா போவோம்? எங்களுக்கு இருக்கிறது இந்த வீடு தானே. சாரிடா எங்களை மன்னிச்சுடா. சாரி நான் எங்களை மன்னிச்சிருக்கணும். சாரி நான் எங்க மன்னிச்சிருந்தேன். உங்களுக்கு நான் மதிப்பே கிடையாதுடா. டேய் தம்பி இப்படி சொல்லாதடா. இப்ப புரியுதாடா உனக்கு ஏசப்பாவோட அன்பு தான் உண்மையானதுன்னு? இப்பதான் எனக்கு புரியுது. என் குடும்பத்து மேல வச்சுருக்கிற அன்புனா என் பணத்துக்காக தாண்டா அன்புனா வச்சுருக்கிறாங்க. ஏசப்பாவோட அன்பு தான் உண்மையான அன்பு. எங்கடா கிடைக்கும்? நம்ம சர்ச்சில் கிடைக்கும்டா. உனக்கு இல்லை, இங்க இருக்க எல்லாருக்குமே அது நம்மளோட சர்ச்சில் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணா கிடைக்கும்டா. ஏசப்பா எல்லாருக்கும் அன்பு தருவார்டா. சரி அந்த சர்ச்சு எங்கடா இருக்குது? CWCல இங்க CW சர்ச். CW சர்ச்டா. சரி வாடா போலாம்.